ஹலோ காய்ஸ், நீண்ட நாட்களுக்கு பின்னர் கனகாலத்துக்கு பிறகு வந்து ஒரு வெளிநாட்டு ட்ரிப். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நாங்கள் இதுக்கு முதல் வந்து சவுதியில் இருந்த சில வீடியோக்களை நான் போட்டேன். இப்போ நான் புதுசாக ஒரு நாட்டுக்கு பறந்துட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பண்டார் நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதில் நாங்கள் டேக் ஆஃப் ஆகியாச்சு. அந்த தெரியுது பாருங்கள், அது ஒரு போர்ட் சிட்டி. இல்லை போர்ட் சிட்டியில் அந்த கலப்பு சரியா போர்ட் சிட்டி நான் பார்த்தேன். கொஞ்சம் அந்த வீடியோ வரதே தெரியல, இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த வீடியோ. இப்போ மேகத்துக்குடையக்குள்ளால் போகிறோம். இப்படியான சில அனுபவங்களை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவிச்சணும். இப்போ என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் ஒரு தரமாவது வெளியே வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 4வது பாஸ்போர்ட் நம்மட. இப்போ தான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 வருஷமாக தான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை இறைவன் நம்மளுக்கு தந்திருக்கான். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகி ஓடிட்டுருக்கானல். இந்த டேக் ஆஃப் லேண்டிங் வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு போரிங்காக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் போடுவேன். இது உண்மையாக வந்து எந்த ஒரு ஏர்னிங், அதாவது யூடியூப்பில் நாங்கள் ஏர்ன் பண்ணணும், யூடியூப்பில் நாங்கள் காசு உழைக்கணும், பப்ளிசிட்டி, அதுக்கெல்லாம் நான் போடுறதே இல்லை. இந்த வீடியோ வந்து எனக்கு தான். நான் வந்து எந்த மெமரிஸை வந்து நான் என்ன செய்கிறேன்னா சேவ் பண்ணி வைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு வருங்கால சந்ததிகள் நம்மளோட இன்ஷா அல்லாஹ் இருந்தால் பிள்ளைகளுக்கு வயசு போன டைமில் காட்டலாம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் நம்மளோட நிறைய விஷயங்கள் ஃபோட்டோ பிடிக்காமல் வீடியோ எடுக்காமல் நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ அது சில விஷயங்களை நாங்கள் பதிவு செஞ்சு வைப்போமேன்றதுக்காக வேண்டியா எல்லாம் ஃப்ரீ தானே யூடியூப்பில் நான் போட்டு வைக்கிறது. சரி, மக்களும் வந்தால் பார்த்துட்டு போட்டோம், யார் சரி வந்தால் பார்த்துட்டு போட்டு பிரச்சனை இல்லை. அதுதான் போடுறோம் நான் அந்த வீடியோக்கள். நீங்கள் விரும்பினா பாருங்கோ. இது வந்து நான் வந்து இறங்கின அந்த சீசன் வந்து நியூ இயர் சீசன். பாருங்கள், இந்த நாட்டிலையும் வந்து இது ஒரு முஸ்லீம் நாடு. ஆனால் பெரும்பாலும் முஸ்லீம் நாட்டில் நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் ஆக்கள் இருக்கிறதால கேபிட்டல் சிட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை இங்கேருந்து பார்க்கலாம். நாம் அந்த சிட்டியில் வந்து நான் தள்ளி நிற்கிறேன். இந்த வீடியோ சீரியஸில் நான் வந்து எந்த நாட்டுக்கு வந்துட்டு நான் சொல்லலை, நீங்களாக கண்டுபிடிக்க பாருங்கள். ஃப்ளைட் ஒன்று பறந்து வருது பாருங்க. சரியாக நாளைக்கு பிறகு வந்து ஒரு வீடியோ. இது எந்த இடம் நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ நாங்கள் அந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணி பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் நான் சில விஷயங்களை பார்க்கலாம். இங்கே உள்ள பீச்சை பாருங்கள். ஆனால் இது எந்த நாடுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் சில பேர் வந்து ரெண்டு ஷர்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். மக்களை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இந்த நாடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா இப்படியான விஷயங்கள் வந்து பாருங்க, அந்த ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கும் வந்து ஒரு அந்த வெளியே எல்லோரும் வந்து இருக்கிற மாதிரி சில இதுகள் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்குன்னு சரியா? ஓகே, நான் பீச்சுக்கு போகலாம். பீச்சில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு, நான் நேற்று வந்து அந்த பீச் சைட்டுக்கு போன கடைகள் இருந்துச்சு. அப்போ தான் அந்த ஷர்ட் ஒன்று வாங்கினது. என்னென்னா இன்றைக்கி நாங்கள் இந்த நாட்டு பேரை வந்து நீங்கள் சொல்லுன்றதுக்கு வேண்டியா இந்த ஷர்ட்டை வாங்கி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பர் பிளேஸ். ஓகே, இப்போ இங்கே இன்றைக்கு வந்து நியூ இயர்.
2026. இப்போ அதில் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா விளம்பரம் உங்களுக்கு ஓகே. நான் இதை நிப்பாட்டுறேன்னு பார்த்துட்டு அங்கால பீச் சைடுக்கு அங்கால போயிட்டு உங்களுக்கு அந்த விஷயங்களை ஒரு காட்டணும். ஓகே, இது போகிற வழியில் ஒரு டவர் மாதிரி ஒன்று கட்டி அதில் என்னது இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீ, பறவைகள் வந்து தங்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ, அதே டைமில் ஒரு கவரேஜ் டவர். பார்த்தீங்களா? ஓகே, குட் ஐடியா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பஸ் ஹோல்டு. இந்த பஸ்ஸில் தான் நான் வந்து அடிக்கடி போகிறது வாடுறது கொஞ்ச நாளாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் எந்த பஸ்ஸில் நான் எங்கே போகிறேன்ற விஷயங்கள் நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை, ஒவ்வொரு பஸ்ஸுக்கு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் ஸ்பாட்டில் வந்து பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. நம்ம நாட்டில் உள்ள பஸ்ஸுக்கு இங்கே உள்ள நாட்டில் உள்ள பஸ்ஸுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். ஓகே, நான் பஸ்ஸில் எல்லாம் போகல, நாங்கள் தாண்டி போகணும். இங்கே வந்து ஒரு ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் அந்த க்ராஸ் பண்ணுற அந்த ரோட்டில் தான் போகிற அந்த கடவையில் தான் போகணும். நாங்கள் அதை தாண்டி போனால் இங்கே உள்ள ஆகலே யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு. அதில் போகணும். ஓகே, அதில் போயிட்டு ஆளை எடுத்து. ஓகே, இப்போ இந்த கடவையில் நான் போகணும். அதுக்கு பாருங்கள், இதில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டா, ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணி விட்டா வந்து உடனே லைட் பட்டும். ஓகே, இதுதான் லைட். இது நான் உடனே வந்து போயிடலாம். லைட் பார்த்து பாருங்கள், லைட்டை காட்டணும் உங்களுக்கு. பாருங்கள் லைட்டை. ஓகே, இப்போ நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ பீச்சை பாருங்கள். இங்கேருந்தே பீச்சை ஸ்டார்ட் பண்ணுது. சின்ன சின்ன கடைகள். நேற்று நியூஇயர்ன்றதால அந்த நியூஇயருக்கு வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் நித்திர விடுறாங்க. வரல இன்னும். ஒரு சில கடைகள் தான் திறந்துருக்கு. நான் நினைக்கிறேன் பின்னத்தில் பிறப்பாங்களா தெரியல. என்ன சரி வாங்கலான்னு பார்த்தேன்னா எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஓகே, நான் பீச்சை பார்த்துட்டு மறுபடியும் வருவோம். இங்கால இதில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஆள் இருக்கிறது இல்லை கடையில். நான் அவரையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் கடை போட போகிறாங்க. நாமெல்லாம் வருது. நான் பீச்சுக்கு வந்தாச்சு. ஓகே, இதான் நம்மளோட ஃப்ரெண்டு கடை. அது ஒன்றும் வரல. அது வந்த உடனே நாங்கள் சரி வாங்குவோம். ஓகே ஓகே காய்ஸ், நான் பீச்சுக்கு வந்தாச்சு. என்ன சரி டீ ஒன்று அடிச்சுட்டு கடையில் அதுக்கப்புறம் நான் பீச்சுக்கு போவோம். ஓகே, கடைசியில் நான் சொல்கிறேன் இது எந்த இடம் இல்லை. ஓகே 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 ஏ. ஸோ நான் இதை வாங்க போகிறேன். வந்து இதில் பாருங்கள், இது ஓப்பன் டேக் ஒன் பீஸ் ஃபார் திஸ். வாட்ஸ் திஸ் நேம்? Kebab this one, huh? Bangladeshi. No, Sri Lanka. Put one. Okay, kebab ekati. Okay, one, okay. And then samosa. You have samosa? Samosa. The tuna fish samosa. Okay. இதில் ஃபேவரட்டான ஐட்டம் நமக்கு வந்து அந்த டூனா ஃபிஷ் சமோசா. அது வந்து அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து மீன் தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 10-20 சமோசாவுக்கு வைக்கிற மீனை இங்கே ஒரு சமோசாவில் வச்சுருப்பாங்க. ஆனால் இது உண்மையாக வந்து கம்பேர் பண்ணக்குள்ள சைஸ் சின்னது. ஆனால் வேறு இடங்களில் நான் வாங்கியிருக்கேன் பெருசு. நோ நோட் திஸ் ஒன் சமோசா. ஓகே, லைக் திஸ் நாட் ஹியர். இது இல்லை, அது அந்த பொருள் காலில் நான் நினைக்கிறேன் வந்து லைக் திஸ். உங்களுக்கு அந்த பாசை பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. இல்லை அவங்களுக்கு வந்து ஏன்னா அது ரெண்டு தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ரொட்டி தான் இது காட்டுறோம் உனக்குள்ள. அதை ரொட்டி மாதிரி சாப்பிடணும். இது நம்ம ஊரில் உள்ள இந்த இதில் எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து டூனா, எல்லாம் டூனா. இதில் ஃபுல்லாக டூனா வரும். இதில் பாருங்க பிரதர், ஹவ் மச் திஸ்? 100? இது வந்து நான் இப்போ கேட்டேன் வந்து ஒரு சாப்பாடு. இதெல்லாம் ஒரு செட்டாக கொடுக்குறாங்க சாப்பாடு. மற்றது இது கிரில் பண்ணுறது கரெக்ட் மாதிரி செம்மா பொட்டேட்டோ. ஓகே ஓகே
லைட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம ஓகே பசிக்குது எடுத்து சாப்பிடுவோம்ண்ணே. உள்ள வந்து உருளைக்கிழங்கு வாங்குறது கொஞ்சம் நஷ்டமாக அவளுக்கு. அதை விட மீன் லாபம். ஃபுல்லாக மீனை போட்டாங்க. ஒன்றும் இல்லை அது கேட்ட ஐட்டம் ஒன்றும் இல்லை. ஓகே ஒன் மோர். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாசு இதெல்லாம் வேண்டாம். பெருசு ஒன்று சாப்பிடுவோம். இங்கே நமக்கு பிடிச்ச ஐட்டம் இதுதான். YouTube channel. Yes, tuna. YouTube channel na Facebook. Yeah. Both. Only YouTube. Facebook எல்லாம் போறல. நம்மட வந்து பிரைவேட் சேனல். நைஸ். பாருங்க. இந்த எவ்வளோ கேட்போம் எவ்வளோ கேட்கணும்னா எல்லாமே எடுக்கிறது நம்ம நாட்டு காசு 80 ரூபா 100 ரூபா இன்னும் விலைமை நான் வாங்குறது. சில ஆக்கள் வந்து வெளிநாட்டுக்கார ஆக்கள் விலைங்கன்னா விலை ஏற்றுவாங்க. நான் அப்படி வாங்கியிருக்கேன். நம்மளோட சில்லான் ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து சும்மா போய் பார்த்தேன்னா ட்ரிபிள் மடங்கு விலைங்க. இதில் வந்து இந்த மாங்காய் சட்னி மாதிரி கிழங்கு மாங்காய் சட்னி மாதிரி வச்சுருக்காங்க. ஃபிஷ் இல்லை. அது மேட் இன் பங்களாதேஷ். பாருங்க இப்போ தான் கடையை அரேஞ்ச் பண்ணுறாரு. காஃபி brother. Yes. You can say hi. Okay, he's from Bangladesh. Yes. Bangladeshல இருந்து வந்திருக்காரு. வேலை செய்கிறாரு. What city? Umilla city. Okay. நம்மளோட வீடியோ வந்து போடுறது வந்து மக்களுக்குன்னா மக்கள் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட மெமரிஸை வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறது அவ்வளோதான். அதுதான் நான் எடுக்கிற வீடியோ. இந்த இதுகளை வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் பேர பிள்ளைகளுக்கு காட்டணுமே பாருங்கள். ஓகே நான் அதில் T1 கேட்டிருக்கேன். இல்லை T1 அடிச்சுட்டு நான் பீச்சுக்கு போகிறேன். ஓகே இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட் நான் கேட்ட ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குது. ஆனால் ஃபேஸ் 1 முன்னுக்கு போகணும். நாங்கள் அதுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு அதுக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே இன்றைக்கு ஃபுல்லாக கவரப் பண்ணுறோம். ஏன்னா நியூ இயர் ஹாலிடே இன்றைக்கு ஃபுல்லாக கவரப் பண்ணுவோம். மற்றது பார்ப்போம் வேறு என்னது பார்க்கலாம். அப்படிங்க இது நைட்டில் தான் வந்து கொஞ்சம் இந்த கடைகள் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் செய்வாங்க. இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணலை. சூப்பர் பீச்சை பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படி பளிங்கு மாதிரி இருந்துச்சு. அதிலான மக்கள் போட் சேஃபிங் ஃபிஷ்ஷிங் எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் மரத்துக்கு கீழே போய் பார்த்தோம். அப்பா எவ்வளோ மக்கள் அப்பா. ஃபுல்லாக பீச்சு ஃபுல்லாக ஆக்கள். பீச் ஃபுல்லாக தூரம் பாருங்க. ஃபுல்லாக பீச் ஃபுல்லாக ஆக்கள் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அங்கே பொடிதான் 2 பேர் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே பொங்கல் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அங்கே 1 கிலோமீட்டருக்குங்கால 2 மீன் பிடிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரில் ஒரு 300 to 300 மீட்டர்ஸ் பீச்சில் இருந்து
அப்படியே ஆழமே இல்லை. அந்த நிற்கிறாங்க பாருங்க, அந்த பெரிய அலைகள் வருது. அந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. நல்லா மீன் பிடிக்கிறாங்க. இந்த பீச்சில் விளையாடுற பிளேஸ் இப்படியே பாருங்க பாருங்க, சூப்பர் பிளேஸ் பா. என்ன ஒரு பீச்சில் அப்பா, அது ஃபுல்லாக பீச். அப்படியே பள்ளிங்கி மாதிரி இருக்குது தண்ணி. நம்மளோட சிங்கோவில் உள்ள மார்பிள் பீச் மாதிரி வேறு லெவலில் இருக்கப்பா. ஒரு குளியலன்னு போட்டு தான் போகணும் பிறகு பார்ப்போம் நாங்கள். இது நான் நினைக்கிறேன் கழிவாக கட்டுற அந்த பைப் லைன் அதுக்கு போகுது. பீச்சை பாருங்கள், கண்ணாடி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. ஓகே, நாங்கள் இனி பீச்சை பார்த்தாச்சு. பீச் வந்து வேறு லெவலில் இருக்குது. வாங்க, நாங்கள் அடுத்ததாக வந்து இன்னொரு பீச் தான் அது. ஆனால் தென்னந்தோப்புகள் பச்சை பசையிலான இடத்துக்குள்ள ஒரு பீச் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். அப்போ அதுகளுக்கு கொஞ்சம் தூரம் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர். அப்போ நான் இதால் க்ராஸ் பண்ணிவிட்டு போவோம். அதை போய் அடுத்த பீச்சில் நாங்கள் பார்த்தோம். இப்படியே நாங்கள் போனால் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த பில்டிங் இதுக்கிடையால் போனால் அங்கே பீச்சுக்கு போகலாம். ஓகே சரி, அடுத்த பீச்சுக்கு நான் போவோம். எப்படியான ஒரு லைஃப் வாழ்கிறாங்க மக்கள்ன்றதை பாருங்கள். எப்படியான ஒரு லைஃப் வாழ்கிறாங்க. சுற்றி வளைச்சி பில்டிங், சென்டரில் ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு இடம். இப்போ இதெல்லாம் வந்து வேறு லெவல் லைஃப் பாருங்கள். நல்ல ரிலாக்ஸ்டான பாருங்கள், எப்படி அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள். சூப்பர் பாருங்கள், எப்படியான டிசைனில் போட்டு வச்சுருக்காங்க. மரங்களை பாருங்கள். அதே மாதிரி நான் கார்ட்டூன் பார்த்தேன்னா இது ஆர்டிஃபிஷியல் இந்த காளான் தான் இது சொல்கிறது. காளான் இப்படி இப்போ தண்ணி அடிக்கிறாங்க. பழைய வேணும்னு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தெரிஞ்சு வெரி நைஸ். நான் இருக்கிறது கடைன்னு நினைக்கிறேன். இது உள்ளுக்கு எப்படி பார்ப்போம். இது ஒரு ஷாப், லைப்ரரி. ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. லைப்ரரி தான். ஓகே, நாங்கள் அங்கே போ. பைக்கில் பாருங்கள் எப்படி அடிக்க வச்சுருக்காங்க. இது அந்த அண்டர் கிரவுண்ட் லைன் வந்து பார்க்கிங் இருக்குது. அதையும் தாண்டி பைக்கில் வச்சுருக்காங்க. அதிகமாக பைக்கு யூஸ் பண்ணுறது, அதுவும் இந்த மாடல் ஸ்கூட்டி மாடல் பைக்கில் யூஸ் பண்ணுறது இந்த நாடு தான். அது எந்த நாடுன்றதை நீங்கள் கண்டுபிடிங்கோ. ஷா, என்ன ஒரு லுக்கப்பா. இங்கேயே லைஃப்பில் செட் ஆகும் போல இருக்குது. பார்த்தா அப்படி கிடக்கு ஏரியா. என்ன செய்கிறது, கல்யாணத்தை முடிச்சிட்டோமே, வாய்ப்பு இல்லை செட்டில் ஆகிறதுக்கு. ஓகே, ஃபுல் என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு ஃபுல்லாக ஹாலிடே தானே, எல்லோரும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் விடுவோம். இதுதான் நம்மளோட பில்டிங். நான் இருக்கிற பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான். இதாக இருக்கேன், நம்பர் 2. அதே ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள். இது அடுத்த ஒரு ஏரியா, கிரவுண்டு. நாளைக்கு விளையாடுறாங்க. சரி, நான் போக வேண்டிய க்ராஸ் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு இந்த ரோடை க்ராஸ் பண்ணினா அங்கே அந்த மற்ற பீச்சுக்கு போகலாம். தென்னமரங்களோட சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான பீச் கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன். சரி பார்ப்போம். ஓகே, பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. இங்கே சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. சரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள். வெரி டீசெண்டாக பாருங்கள். என்ன நம்ம ஊரில் பஸ்ஸை நிற்றாருன்னா சரி, அந்த ஏறி எல்லாம் ஏறிடுவாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போவாங்க. லைனில் நின்று கோட்டுக்கு பின்னுக்கு தான் நிற்பாங்க எல்லோரும். பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்கள், எப்படி போகிறாங்க. நைஸ். அப்போ நாங்கள் போவோம்.
க்ராஸ் பண்ணி தான் போகணும். முன்னுக்கு வந்துட்டேன். அந்த க்ராஸ் கடவை கிட்ட போயிட்டு அங்கால மாறி போகும். எங்கே பார்த்தாலும் பைக், எங்கே பார்த்தாலும் பைக் பைக். ஓகே, கடவைக்கு வந்தாச்சு. வாகனங்கள் வரும்போது ஓகே வந்து சேர்ந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது என்ன மரம்? இது என்ன மரம் தெரியுமா? என்ன மரம் தெரியுமா? அது இது என்ன பூ இது? ஓகே போகலாம். இந்த ஏரியா இப்போ தான் டெவலப் பண்ணுறாங்க. இன்னும் இந்த ஏரியாவில் வந்து இந்த சரியான ஒஃபீஷியலான எக்ஸஸ் இல்லை. டெவலப் பண்ணுற ஏரியா. இவங்களை போக விடுவாங்களா தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா தென்னம்பல தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே படுத்திரும்பி பீச்சையும் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இது ஒரு சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சைனீஸ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகே பாருங்கள், ஏரியா செக் பாயிண்ட் இருக்குது. விடுவாங்களா தெரியல, பார்ப்போம். நடந்தானே போகிறோம், போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸ்ரீலங்கன், பங்களாதேஷ், நேபாள் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இதான் அந்த செக் பாயிண்ட். பாருங்கள், ஏரியா ஃபுல்லாக சரியான தூரம். நான் மெட்டில் பார்த்து கிட்ட மாதிரி இருந்தது தூரம். ஓகே, கேட்டுட்டு போங்க உங்கள்கிட்ட. இப்போ அவர் என்னென்னா புகையிலாதான் பிஸ்கெட் புகையிலாதான். ஓகே, நான் கேட்டு பார்ப்பேன்.